ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சிம்பிளாக ஒரு சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு வானல் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய ஆனியனை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கனாலும் கூட டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், ஆனியனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம பழுத்த தக்காளியை, ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கறியெல்லாம் நல்லா செண்டாக இருக்குது. இப்போ நாம் திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது கூட மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோங்க. பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் பெப்பர். இது கூடவே நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூளுக்கு பார்த்தீங்களா சில்லி பவுடரு, தனியா பவுடரும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம். நான் இன்றைக்கி குழம்பு தூள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இந்த டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா நாம் ஒரு துளி கூட தண்ணி ஆட் பண்ணாமல் தாங்க செய்ய போகிறோம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் மூடி வைக்க போகிறோம். இப்படி மூடி வைக்கும்போது கறி நல்லா வெந்து வந்துடுங்க. பாருங்கள், கறியிலேயே நமக்கு கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நாம் இன்றைக்கி சிக்கன் வறுவல் தான் பண்ண போகிறோம். அதனால் தண்ணி விட வேண்டாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு தடவை மூடி வைக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் மூடி கலந்து கொடுங்க. சூப்பராக அது வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு. இது நீங்கள் சாதத்துலேயுமே கூட போட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். கடைசியாக நல்லா 1 ஸ்பூன் பெப்பரை மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான அதே சமயம் செம்ம டேஸ்டியான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.